ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டு குடலை வந்து எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாடுக்கு செம்மையாக இருக்கும். அதை விட இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா தண்ணி, ஒரு 10 செம்பு அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே வந்து சுட வச்சுருங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் சுடுதண்ணியை ஊற்றியே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து 5 தடவை அல்லது 6 தடவை வரைக்கும் க்ளீன் பண்ணணுங்க. அதனால் சுடுதண்ணி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இந்த 2வது தடவை க்ளீன் பண்ணுறப்ப மட்டும் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்ணி முடிச்சோட்டியும் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் இருக்குங்க. அது கூட 2 கருவேப்பிலை கொத்தை வந்து உருவி போட்டுடலாம். பெரிய ஸ்பூனில் சோம்பு 1 ஸ்பூனும் சீரகம் 1 ஸ்பூனும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் உட்கார வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். வதக்கிற தக்கன ஊற்றினா ஓகே தான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறதுனால நாங்கள் குக்கரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ வடித்து வச்சுருந்த அந்த குடலை மட்டுமே எடுத்து அந்த இதில் போட்டுடலாங்க, குக்கரில் போட்டுடலாம். வேறு எதுவும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இந்த குடலை வந்து நம்ம சுருள சுருள கிண்டி விடணும்.
இப்போ இது மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாங்க. இப்போ இது மேலே ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கிண்ட அந்த குடல் எல்லாமே வந்து சுருண்டுரும். பார்த்திங்கனாவே தெரியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வந்து வேக வச்சிடக்கூடாதுங்க. அந்த குடலுக்குள்ளே இருக்க தண்ணியே வந்து நம்ம கிண்ட வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணலை. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ மேலே நல்லா நுரையா பொங்கி வர மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சிடலான்னா மூடி வச்சுட்டு நம்ம விசில் விட்டுறலாம். இப்போ தேங்காய் சில் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மூடி, பெரிய முடியாக இருந்தால் கிட்டத்தட்ட அரை மூடி இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஆற வச்ச அந்த வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து இது மாதிரி ஸ்பூனில் நாங்கள் 2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ தேங்காய் சாந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து கரைச்சி இதிலேயே ஊற்றிடலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த குடலில் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து கொஞ்சமாக நாங்கள் குடல் எடுத்து சிக்கன் பொடி போட்டு பெரட்டுறதுக்காக எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சிடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இதை தூக்கி நம்ம வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். குடல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ 2 விசில் விட்டால் போதும், வெந்துருங்க. விசில் போனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.
இந்த குடல் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.